Hello friends, welcome to Thanivaravan YouTube channel. செக் போஸ்ட் வழியா போகணுமோ? செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் சவுட்டி? 11 கிலோமீட்டர். 11. அதை தாண்டி தான் சுல்தான் பத்ரி 5 கிலோமீட்டர். வயநாடு ரோட் ட்ரிப்பில் வயநாடு போய் கிட்டக்க ரீச் பண்ண போகிறோம். கொஞ்சம் தான் கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருந்தது. நாங்கள் மதுரையிலேருந்து வயநாடு போகிறதுக்குள்ளே இருட்டிருச்சுங்க. இப்படி தான் போச்சு பாதை. என்ன பாதைன்னே தெரியாது, ஹில்ஸாக என்ன ரூட்டு எதுவுமே தெரியாது, இருட்டு தான். இப்படி தான் ட்ராவல் பண்ணோம். இவன் கடைசியாக 6 மணிக்கு கூகுள் மேப் கூடலூருக்கு தூக்கிட்டு விட்டுட்டு எங்களை இப்படி ட்ராவல் பண்ண வச்சிச்சு. தமிழ்நாடு அண்ட் கேரளா டிரான்ஸ்போர்ட் உங்கடா இனிமேல் கேரளா தமிழ்நாடு 3ஆவது தடவை வர்றோம்டா. தமிழ்நாட்டில் கேரளா போய் மறுபடியும் தமிழ்நாடு மறுபடியும் கேரளாக்குள்ள மறுபடியும் தமிழ்நாடு மறுபடியும் போவோம். கேரளா போய் இருக்கும்னே தெரியல. கேரளா தான் இதுக்கு சொல்லுவோம்ல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்குமே சரிப்பட்டு வராங்கப்பா. நாங்கள் இப்போ இருக்கிறது மக்கள் வர்றாங்கடா நம்ம பின்னாடி. அந்த 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 ரோட்டை விட்டுட்டோம். ஏதோ ஒரு ரோடு சொன்னாங்களே. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பயம் தெரியாமல் அப்படியே ட்ராவல் பண்ணோம். அப்போ தான் 1-2 காரும் எங்களை மாதிரி ரூட்டு எல்லாத்துக்கும் இந்த சைடு தான் காமிச்சிருக்கும் போல். வண்டி பார்க்கவும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தவங்க நல்லா ஆகிட்டோம். பாருங்களேன், இவ்வளோ நேரம் நம்மளை கதிகலங்க வச்சுட்டு நிறையா பார்த்துட்டோம். நம்மளாம் பட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே மனசுக்குள்ள பயத்தை காமிச்சாலும் வெளியே காமிக்காம டிரைவரை சொல்றேன். நானா ஒரு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பண்ணுன்னு பார்த்தா ஏதாவது சொன்னா நீங்க பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லாம வந்துட்டு இருந்தேன். சொல்லாம வந்துட்டு இருந்தியாமா? சொல்லிட்டு தான் எங்களை பயமுறுத்தி. பேய் மட்டும் தானே பயங்கட்டினேன். வேற 5 கிலோமீட்டர் யாருமே இல்ல, பயமா இருக்குன்றீங்க. ஆனா ஆமாம், நம்மளை மாதிரியே கூகுள் மேப் எல்லாத்துக்கும் இந்த சைடு தான் ரூட்டு காட்டுது போல், சுல்தான் பத்ரிக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அந்த கிட்டக்க வரும்போது தான் வண்டி போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த சைடு தான் மெயின் ரூட்டாக காமிச்சிருக்கு சுல்தான் பத்ரிக்கு. நிறையா வண்டி போயிட்டு இருந்துச்சு, நைட்டு கூட போயிட்டு இருந்தது. நாங்கள் தங்கின அப்பார்ட்மெண்ட்டில் சவுண்ட் கேட்டுச்சு. அது மெயின் ரோட்லேயே இருந்ததுனால எங்களுக்கு சவுண்ட் வண்டி போகிற சவுண்டு நல்லா கேட்டுச்சு. ஆனாலும் இருட்டாக தான் இருந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட் ரீச் பண்ணுறது வரைக்குமே கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. ஆனாலும் எப்படியோ நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இப்போ அமைதியாக இருக்கு இல்லையா? அப்புறம் பகலில் பார்த்தா தான் தெரியுது இந்த ரூட்டில் பஸ்ஸே போகுதுன்ட்டு. போகிறப்ப சாப்பாடு வாங்கிட்டே போயிடுவோம். ஏதாவது சிட்டி இருந்ததுன்னா பக்கத்தில் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் ஒருவேளை ஏதாவது ஆவி இடியாப்பா வச்சுருக்கு மேலே நேரம் ஒன்றும் கிடைக்காது. சொல்லிட்டு மழை நெட்வொர்க்கே இல்லையா? ஆமாம், நெட்வொர்க்கே இல்லை. பிஎஸ்என்எல் இருக்கு. ஆமாடா, இதையும் தான் இப்போ தான் ஆக்சுவலாக ரோமிங்கில் வரணும். செல்லுன்னு ரோமிங் இல்லை, நெட்வொர்க் இல்லையா? பார்டர்னால தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற குட்டி குட்டி ஊரில் இருந்து இந்த சுல்தான் பத்ரிக்கு பஸ் வருது. இப்போ இறக்கி விட்றாங்க, இறங்குது பார்த்தியா? ஊட்டிக்கிட்ட இருக்கிற வேறு பிளேசஸ்லேருந்து இங்கே பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம ஊட்டி வந்திருக்கலான்ற லெவலுக்கு தான் தோணுச்சு. அதான் வரும்போது ஊட்டி வழியாக வந்தோம். வயநாடுலாம் பிளான் பண்ணிங்கன்னா, அதுவும் மதுரை, ராம்நாடு, கன்னியாகுமரி சைடு இருந்து பிளான் பண்ணிங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தான்னு சொல்லியிருந்தேன். தயவு செஞ்சு லாங் ட்ரிப்பாக 10 டேஸ் போகிறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஊட்டி போட்டதில்லை. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா சுற்றி பார்த்துட்டு வர முடியாது. கொஞ்சம் ஊட்டி வெளியாக போய் ஊட்டியில் ஒரு 2 நாள், அதுக்கடுத்து வயநாடு பிளான் பண்ணிக்கலாம். வயநாடுன்னு பார்த்துட்டேன்டா. நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்டேன் 2 இடத்துல. வயநாடு நம்ம ஒரு இடம் அந்த இது காமிச்சிச்சுல சின்னதா, அந்த ரோடு ஏதோ ஒரு ஷார்ட்கட். மேபி பைக்ல வந்தா அந்த ரோடுக்கு வந்திருக்கலாம். சின்ன ரோடு, அது ஃபாரஸ்டா வேற ஏதோ ஒரு இதுக்கு சொந்தமானது. ஏதோ போர்டு போட்டிருந்தது வயநாடு இது அப்படின்ட்டு.
அதேமாரி இப்போ இங்கே இன்னொரு இடத்துல எதுவாக இருந்தது அதுலேயும் பார்த்துட்டேன். ஏன்னா வயநாட்டில் சுல்தான் பத்திரின்றது ஒரு ஏரியா தான். வயநாடு மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த 900 கண்டி இதெல்லாம் வந்து வேறு வேறு பிளேசஸில் இருக்குது. மற்ற பிளேசஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணுன்னா இன்னும் டைம் டேஸ் எல்லாம் எடுக்கும். இந்த பனசோரா சாகர் டேம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இருந்த லொக்கேஷன்லேருந்து 50 கிலோமீட்டர் இருந்தது. அதுவும் அங்கே வந்து அந்த டேம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ரோடாக இருந்தாலும் சல்லுன்னு ஏற்றிடலாம் அழகாக. இந்த சைடுமா டவர் இல்லை? டவரே இல்லை. டவர் இல்லாட்டாலும் மேப் வர மாசமா சேவ் ஆஃப்லைனில் கொடுத்துருந்தீங்கன்னா நீ டவர் கிடைக்கும்போது சேவ் பண்ணிடணும். நீங்கள் டூர் பிளான் பண்ணி போகும்போது வயநாட்டுக்குள்ளேயே நீங்கள் வேறு வேறு பிளேஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வேறு வேறு பிளேஸ் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சுல்தான் பத்திரியில் 2 டேஸ், வேறு லொக்கேஷனில் 2 டேஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டிராஃபிக்கும் இருக்குது, இந்த ஷார்ட் ரூட் மேப்னாலேயும் இருக்குது. கூகுள் மேப் வந்து குறுக்கு வழி காமிக்கிறேன், அந்த வழி காமிக்கிறேன்றது ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணும்போது ஒரு 2 நாள் இந்த ஏரியா, 1 நாள் இந்த ஏரியாக்குள்ளே கவர் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ண பாருங்கள் வேறு வேறு லொக்கேஷன்ஸ்க்கு. ஒரே லொக்கேஷனில் நம்ம ரெசார்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் புக் பண்ணோம்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் வேறு வேறு லொக்கேஷன் மூவ் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி டூர் சுற்றுற மாதிரி பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிடலாம். நம்ம ட்ராவல் டைமும் வந்து உங்களுக்கு கம்மியாக வந்து ஆகும். அதோட சுற்றி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தனி ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மூணார் போகிறப்ப கூட நிறைய பஸ்லலாம் வைப் பண்ணிட்டு சூப்பராக போனாங்கல்ல. டாப் ஸ்லிப் போகிறது வரைக்கும் டாப் ஸ்டேஷனு அதுக்கு போகிறது வரைக்குமே இது பண்ணாங்க. பேசாமல் அந்த டாப் ஸ்டேஷன் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருக்கலாம். இங்கே மூணாரில் பொள்ளாச்சிக்கு டாப் ஸ்லிப் அது பொள்ளாச்சி டாப் ஸ்டேஷனு. நீங்கள் இந்த வயநாடு விசிட் பண்ணியிருக்கீங்களான்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சூரல் மலை அதுதான் வந்து வயநாடு வெள்ளத்தில் வந்து அழிஞ்சது. அந்த பிளேஸ் தான் ஆக்சுவலி வந்து நினச்சோம் எப்படியாவது போய் பார்க்கலான்னு. நம்ம பாடி மூணாறு, கொடைக்கானல் இதை தவிர்த்து வேறு எங்கேயும் ட்ராவல் பண்ணாது போலயே. டவர் கிடைக்குதாச்சு இப்போதான் வருது. டவர் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் போன ட்ராவலுக்கு மற்றதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருந்தது அந்த 1 டே. அதனால் வந்து டைம் வந்து செட் ஆகலை. நீங்கள் ஒரு வேளை லாங்காக ட்ரிப்பை பிளான் பண்ணிங்கன்னா வயநாட்டுக்குள்ளேயே நீங்கள் வேறு வேறு பிளேசஸ்லாம் இருக்கும்ல, அது நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலி இந்த 900 காண்டி கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதுவுமே வேறு லொக்கேஷன் காமிச்சிச்சு. அதுக்கும் அந்த டைம் வந்து பத்தலை. கரெக்டாக இருந்தது ட்ராவலுக்கு 1 டே இது பண்ணி பார்க்குறதுக்குன்னே டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பத்தாதது ஒன்று இருக்குது. நீங்கள் போகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக என்னென்ன பிளேசஸ் இருக்கோ நோட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்து இந்த மூணாரில் வந்து ஜீப் பேக்கேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஆக்சுவலி மூணாரில் வந்து அது கிடச்சிது. 1 டே ஆஃப் டே ட்ரிப் பேக்கேஜ் பேசி எப்படியோ போயிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து கிடைக்கல எங்களுக்கு. வயநாட்டில் வந்து ஒருவேளை கிடச்சிருந்தா அவங்களுக்கும் ஷார்ட் ரூட் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆஃப் ரோடாக இருக்கிற பிளேசஸ்க்கெலாம் வந்து அவங்க ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஜீப் ரைட்ஸை கூப்பிட்டு போகிறவங்களுமே நாங்கள் வந்து பார்க்கல. பேக்கேஜ் மாதிரி பேசி இந்த பிளேசஸ்லலாம் சுல்தான் பத்திரியிலலாம் வந்து நாங்கள் பார்க்கல. ஜீப் பேக்கேஜ் ட்ரை பண்ணவங்களும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, அந்த சுல்தான் பத்திரின்றது ஏரியா கொஞ்சம் டிஸ்டன்ஸு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் மூலிமாவும் வந்து எங்களுக்கு ஜீப் பேக்கேஜ் வந்து போயிடுச்சு. சுல்தான் பத்திரினாலும் சுல்தான் பத்திரியில் போகிற வழியில் புத்தன்குன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஆனால் அந்த ஊர் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் பார்க்க மெயினில் தான் இருந்தோம் ஸ்டே பண்ணது. நல்லா பஸ்ஸு போக்குவரத்துலாம் இருக்க தான் செஞ்சிச்சு. சுத்தி எனக்கு ரோட்ல ஒன்றும்
ரோட்ல சும்மா இருக்கீங்களாடா? எல்லா பீதிய கிளப்பர்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஒழுங்கா சூறா ஓதிட்டு வாங்கடா. ஏதோ சத்தம் வந்துச்சுல இப்போ இல்லை அப்போதையே அந்த அவங்க லைட் அமர்த்தினோடனே ஏதோ ரோட்ல பாக்குறப்போ ஒண்ணும் இல்ல, ஆனா சுத்தி போன்ல பாக்குறப்ப ஏதோ வெள்ளையா தெரிஞ்சிச்சு. ரோடு தாண்டி தெரியுது. இந்த சைடுல நின்னுட்டு இருந்துச்சு. ஆமா பாப்பு, நானும் அது மாதிரி பார்த்தேன் அப்பல. அது ஏதாவது இது பூனை ஏதாவது இருக்குங்க நாய் கிராஸ் எப்படிடா நிக்கும்? ஆ அவ்வளோ நல்ல கேமராவா என் போனு. இப்ப கத்துன மாதிரி இருந்துச்சுல. பாப்பு வந்துச்சு ரோடு. அவன் உனக்கு எனக்கு அட்டாக் வர வைக்காம விட மாட்டா போல மகக்கறி. எனக்கு அது மட்டும் தெரியும். நாங்க போன ரோட்ல இன்னைக்கு கத்தி இருக்கணும், சத்தியமா நான் பயந்துருப்போம். நாங்க உங்க டேடியே பயந்துட்டு தான் ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இது 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதாவது ரோடா இருந்துச்சு, அது ரொம்ப கொடூரமா இருந்தது. நாங்களாம் அமைதியா இருந்துட்டு பேசலாம். அண்ணெல்லாம் வாயவே திறக்கவே இல்லை. தாடியெல்லாம் சுத்தம். நானாவது பயமா இருக்குன்னு சொல்லிட்டே வந்தேன். யாருமே எதுவும் நான் சொல்ல தானே செஞ்சேன். பயப்படாத, வீட்டுக்கு போயிருவோம், நம்ம அந்த இடத்துக்கு போயிருவோம் தானே சொன்னேன். நீ மட்டும் தான் சொன்ன, எல்லாம் அமைதியா வந்தாங்க. நான் நிலா பார்த்து நிலாவே காணோம், ஒன்றும் கண்ணு சாப்பிடும். பௌர்ணமி வேற நிலாவையும் காணும். சித்ரா பௌர்ணமி வேற. அதுவும் பாருங்க பைக் வருது. என்னெல்லாம் வந்து பைக்காரனை பாத்தியப்பா, ஃபுல்லா மெட்டல் பாடி மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் ஊர் வரவங்க தாண்டி வாயை திறக்குதுங்க எல்லாம். அந்த ரோட்ல பாக்கணுமே, 5 கிலோமீட்டருக்கு வாய் சவுண்டே வரல. மனுஷ மக்களை பார்க்க வேணா வந்து திறக்குது.